நான் நல்லவனா இருக்கேன். ஆனா எனக்கு நல்லது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆனா உலகத்துல எவ்வளவோ கெட்டவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த எண்ணத்துக்கு நம்மளோட தவறான புரிதல் தாங்க காரணம். எப்படின்னு கேக்குறீங்களா? உதாரணத்துக்கு நம்ம செய்யற நல்லதுக்கெல்லாம் உடனே எந்த நல்லது நடக்கிறதே இல்லையே. வாழ்க்கை ஃபுல்லா நான் கஷ்டப்பட்டு தானே இருக்குன்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ நல்லவங்க இருக்கிறாங்க. அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கெட்டவங்க எத்தனையோ கெட்டது செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் எந்த கெடுதியும் உடனே நடக்கிறதே கிடையாது. எப்படி கெட்டவனுக்கு இறைவன் மூலியமா உடனே தண்டனை கிடைக்கிறது இல்லையோ, அதே போல நல்லவனுக்கும் நல்லது செஞ்சதுக்கு உடனே நல்லது நடக்கணுங்கிற எதிர்பார்க்கிறது மிகப்பெரிய தவறுங்க. நான் சொல்றது புரியல அப்படின்னு சொன்னா ஒரு உதாரணம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். உதாரணத்துக்கு நல்லவனா இருக்க நம்ம ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சிருப்போம். இந்த 100 ரூபாய்க்கு பகரமா இறைவன் நமக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு நினைப்போம். ஆனா நம்மளுடைய ஏதோ ஒரு கெட்ட நடவடிக்கையால நம்மளே அறியாம ஏதோ ஒரு வார்த்தைகளால ஏதோ ஒரு செயல்கள் காரணமாக ஒருத்தருக்கு 1000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். அந்த 1000 ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்துறதுக்கும் நமக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டிருக்காது. எப்படி நம்மளால ஒருத்தருக்கு நஷ்டம் ஏற்பட்ட போது, ஒரு தவறு நடந்த போது, ஒரு தீங்கு நிகழ்ந்த போது நமக்கு எந்த தண்டனையும் உடனே கிடைக்கலையோ, அதே போல நம்ம செஞ்ச நல்லதுக்கும் உடனே நல்லது நடக்காதுங்க. ரெண்டுத்துக்குமே இட்ஸ் டேக் டைம். இன்னும் கூட உங்களுக்கு புரியலன்னு சொன்னா ஈஸியா சொல்றேன். உலகத்துல நல்லது நடக்கிறத விட கெட்டது தான் அதிகமா நடக்குது. அத்தனை கெட்டது நடந்தும் உலகத்தை இன்னும் இறைவன் பாக்கியா தான் வச்சிருக்கான். அப்ப என்ன காரணம்னு சொன்னா கெட்டவங்களுக்கும் இறைவன் உடனே தண்டனை கொடுக்கறது இல்ல. அதே போல நல்லவங்களுக்கும் நல்லது உடனே நடக்காது. நான் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லல, உடனே தான் நடக்காதுன்னு சொல்றேன். கண்டிப்பா நடக்கும், கூடிய சீக்கிரமே நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. சோ கர்மா இஸ் த பூமராங் அப்படின்னு சொல்றது கெட்டவங்களுக்கு பண்றதுக்கு மட்டும் கிடையாது, நல்லது பண்றவங்களுக்கும் சேர்த்து தான்.